எக்ஸல்ல ஒரு ஹைலைட்டபிள் சர்ச் பார் எப்படி கிரியேட் பண்ணலாம்? டெவலப்பர் டேப்ல போயிட்டு கண்ட்ரோல்ஸ் குரூப்ல இன்சர்ட்ல ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து நமக்கு எங்கே தேவையோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஜஸ்ட் டிசைன் மோடில் இருக்கும் போதே ரைட் கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு லிங்க்டு செல்லுன்னு இருக்கு இல்லையா, இதில் C1 அப்படிங்கிற செல்லை நான் லிங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் டெவலப்பர் டேப்ல இருக்கக்கூடிய டிசைன் மோடை நாம டிசேபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தான் ஃபங்க்ஷன் என்ட்ரி பண்ணணும். அதை வெளியில யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும். ஸோ ஈக்குவல் டு அண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். லாஜிக்கல் 1 ஆர்குமெண்ட்ல சர்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை உள்ள கொண்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது? ஃபைண்ட் டெக்ஸ்ட். ஸோ எந்த டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் கொடுக்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் C1 செல்ல லிங்க் ஆயிருக்கு. ஸோ அதனால C1 அப்படின்னு கொடுத்து F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிடுங்க. அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் டெக்ஸ்ட், அதாவது எங்கேருந்து சர்ச் பண்ணணும், டேட்டா செட்டோட ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அண்டில் சர்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ லாஜிக்கல் 2ல பார்த்தீங்கன்னா அதே C1 செல் F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிடலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த டேட்டா செட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த டேட்டா செட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் அண்ட் இங்கே யூஸ் அ ஃபார்முலா. நம்ம காப்பி பண்ண ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் ஃபில்ல வாட் எவர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் இந்த சர்ச் பாரில் வாட் எவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி, ஓகே, எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, லைக் 47 9, ஓகே, என்ன நம்பர் கொடுத்தாலும் கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு ஹைலைட் ஆகும். டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் ரீமாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், அதே டெவலப்பர் டேப்ல டிசைன் மோடை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் அதை நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா டிசைன் மோடை டிசேபிள் பண்ணிடுங்க. இனி நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக டைப் பண்ணலாம்.